ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் காகியா ஒட்சுசிக்கியோட ஃபுல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒட்சுசிக்கி கிளானை சேர்ந்தவங்க. அந்த ஒட்சுசிக்கி கிளான் எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? அது பூமிக்கு வெளியே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஒட்சுசிக்கி கிளானில் வீக்கான ஒரு பெர்சன் தான் அந்த காகியா ஒட்சுசிக்கின்றவங்க. காகியா இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் டிவைன் ட்ரீன்னு ஒன்று இருக்கும், அதாவது புனித மரம் சொல்லலாம். அதில் உள்ள பழத்தை அந்த ஒட்சுசிக்கி கிளானில் பெரிய மெம்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அந்த காகியா ஒட்சுசிக்கியோட வேலை. அந்த பழம் வளர்ந்த வரையும் வெயிட் பண்ணி பாதுகாத்து கொண்டு போகிறதா இவங்க வேலை. அதுக்காக தான் அந்த காகியா ஒட்சுசிக்கி பூமிக்குமே வராங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வாங்க ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அன்னைக்கு ராத்திரி பூமியில் லேண்ட் ஆஃப் ஆன்சிஸ்டர்னு ஊர், அந்த ஊரை நோக்கி வேகமா ஒன்று பறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த லேண்ட் ஆஃப் ஆன்சிஸ்டரோட ஊர் மக்களும் ஊர் தலைவரும் சேர்ந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேண்ட் ஆஃப் ஆன்சிஸ்டரோட ஊர் தலைவர் பேர் தான் டெஞ்சி. இவர் தான் அந்த ஊரோட தலைவர். அவரோட சிப்பாய்களும் இது என்ன நட்சத்திரமானு கேட்க, இல்ல அது நகருது, அது எங்க போகுதுன்னு சொல்லி நீங்களாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரோட சிப்பாய்களுக்கு கட்டளையும் எடுக்கிறாரு. அந்த சிப்பாய்களும் அந்த இடத்துல இருந்து இந்த பெண்ணை தான் கூட்டி வராங்க. இதை பார்த்து அந்த டெஞ்சி, என்னடா பெண்ணை கூட்டி வந்திருக்கீங்க, சொர்க்கத்துல இருந்து வந்துட்டால எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற. அந்த சிப்பாயும் நட்சத்திரம் வந்த இடத்துல இருந்து இந்த ஒரு பெண்ணு தான் இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட இந்த ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்துடும் சொல்றாரு. அந்த ஊரோட அரசன் டெஞ்சி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நம்ம காக்கி அப்படியே அசையாமே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த சிப்பாய்கள்லாம் அரசரை வந்து கேட்கறாரு, நீ பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனோட ஆயத்தை உங்குறாங்க. நம்ம காக்கியா சும்மா எந்திரிச்சு நடந்து வந்தாலே பாத்தீங்கன்னா அவங்களாம் மயக்க போட்டு விழுந்துருவானுங்க. உடனே நம்ம காக்கியா தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டு, நீ வந்து என்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டில, என்னோட பேர் தான் காகியா, நான் வந்து இந்த லேண்ட் ஆஃப் டிவைன் ட்ரீயை தான் பாதுகாக்க வந்திருக்கேன். நம்ம டெஞ்சியும் காகியாக்கு இருப்பிடமும் கொடுத்து ஒரு பனி பெண்ணுமே காகியாக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. காகியா ஒட்சுசிக்கியும் எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட போறாங்க. ஜன்னல் கிட்ட போயிட்டு அந்த டிவைன் ட்ரீயை தான் பார்த்துட்டு அந்த பனி பெண் சொல்லுது, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்த்தேன், இந்த மரம் இப்ப வேகமாக வளர்ந்துருச்சு, அந்த மரத்தை பத்தி நான் வதந்தியும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மரத்து கிட்ட போறவங்க எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி விழுந்துடுறாங்களாம் அப்படின்னு பார்த்து நம்ம காகியா திரும்பி பார்க்க, உடனே அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருங்க, தப்பா ஏதாவது சொன்னான்னு சொல்ல, இல்ல நீ கரெக்டா தான் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க நம்ம காகியா. அன்னைக்கு லேண்ட் ஆஃப் கால்னு ஒரு ஊர்ல இருந்து 2 பேர் வரானுங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாக்கோ, இன்னொருத்தன் பேர் கென்பென். அந்த காலகட்டத்திலையும் போர்ன்ற ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதுக்கான போர்னு பார்த்தீங்கன்னா எல்லைகளுக்கான போர்னு கூட வச்சுக்கலாம். அவங்க இவங்களை மிரட்டிட்டு நக்கலா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து லாட் டெஞ்சோட ஆளுங்க, இவங்களாம் சும்மா கூட ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அதுக்கு லாட் டெஞ்சி அவங்க நம்மளோட 3 மாதம் அதிக படைபலம் வச்சிருக்காங்க, போர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நம்ம லாட் டெஞ்சி அப்படியே வாக்கிங் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பனிப்பெண் நின்றுட்டு இருக்கா, என்ன நீங்க நின்றுட்டு இருக்க, அப்ப காகியா எங்கன்னு சொல்லி கேட்க, பனிப்பெண் சொல்றா, காகியா ராத்திரி ஆனாலே அந்த ஒரு வானத்தை பார்த்து வந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் அவங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம லாட் டெஞ்சி என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு துண்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம காகியா மேல போத்தி விடுறாங்க. அந்த இடத்துல நம்ம காகியாக்கும் லாட் டெஞ்சிக்கும் சின்னதா ஒரு காதல் மலர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். லாட் டெஞ்சியும் இந்த இடத்துல நிக்கணும்னா நீ மட்டும் தனியா நிக்காத, நானுமே அவங்க கூட வந்து துணைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட்டா பேச்ச போடுறாரு. காகியாவும் இந்த உலகத்துல போரே இல்லாம இருக்கணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்கு அடுத்த நாள் லேண்ட் ஆஃப் காவா சேர்ந்த சுகாக்கோன்றவன் அந்த விவசாய நிலத்தெல்லாம் அந்த அம்பு விட்டு தாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு லாட் டெஞ்சிக்கிட்டு இந்த வேகமா வந்து சொல்ல, லாட் டெஞ்சியும் வேணாம் போர்லாம் இப்போதைக்கு எதுவுமே வேணாம், அவங்க எது சொன்னாலும் அமைதியா இருங்க, அவங்க மேல திருப்பி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி லேண்ட் ஆஃப் காவா சேர்ந்த ஏகப்பட்ட வீரர்கள் அந்த ஒரு எல்லை கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த டெஞ்சியோட ஆளுங்கலாம் டெஞ்சி கிட்ட சொல்லுன்னு சொல்லி வேகமா ஓடி வராங்க. ஆனா அந்த இடத்துல பனிப்பெண் வந்துட்டு காகியாவும் டெஞ்சியும் ஒண்ணா இருக்காங்க, இப்பெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா, டெஞ்சியை வேகமா வர சொல்லி அந்த இடத்துல கத்துறானுங்க. டெஞ்சியும் சிப்பாயை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீரர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அந்த எல்லை கிட்ட நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. டெஞ்சியும் சரி போய் நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி காகியாவை ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு வீட்டுல சேஃப்டி பண்ணிட்டு போறாரு டெஞ்சி. இந்த ஒரு விஷயத்தை லேண்ட் ஆஃப் காவோட ஆளுங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த சுகாக்குன்றவன் போய் சொல்றாங்க, சுகாக்குன்றவனும் இப்பதான் காகியா தனியா இருப்பாங்க, இதான் நம்ம காகியா பிடிக்கிறது சரியான டைம் சொல்லி பிளான போட்டு காகியாவை தூக்க போறான். காகியா அந்த இடத்துல வானத்தை பார்த்துக்கிட்டு தான் சும்மா உட்காந்துருக்காங்க. காகியா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த சுகாக்குன்றவன் அந்த படை வீரர்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். காகியா நீ இனிமேட்டு நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பனி பண்ணிட்டு இவ லாட் டெஞ்சியோட மனைவிடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்னது லாட் டெஞ்சியா, லேண்ட் ஆஃப் ஆன்சிஸ்டரே இன்னும் கொஞ்ச நேரத்துல காலியாக போகுது அப்படின்றான். அந்த ஒரு இடத்துல இருந்து காகியாவும் அந்த பனி பெண்களும் தப்பிச்சிடலாம்னு சொல்லி ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. காகியாவை தப்பிச்சு ஓட முடியாத மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. காகியாவும் பயப்படாம அப்படியே நிக்கிறாங்க. பரவாயில்லையே பயப்படாம இருக்கே, உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தை அப்படின்ற அந்த சுகாக்கு. காகியாவும் என்ன தொல்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி அந்த 2 சிப்பாயை பறக்க வருவாங்க. அதை பார்த்து மற்ற சிப்பாய் எல்லாம் பயப்பட சுகாக்கு சிப்பாய் கிட்ட திரும்பியுமே ஆர்டர் பண்றான், போய் பிடிங்கடான்னு சொல்லிட்டு அந்த எல்லா வீரர்களும் போய் காகியாவை பிடிக்க கிட்ட தான் போறாங்க. காகியா இருந்த இடம் தெரியாம அந்த சிப்பாய்க்கெல்லாம் அழிச்சிடறாங்க. அந்த இடத்துல இருந்து சுகாக்குன்றவன் அலையிற அடிச்சு ஓடிடுறான். அப்படியே அதுக்கு அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. டெஞ்சின்றவனு கேட்கறான், எதுக்கடா இவ்வளவு பேர் அந்த எல்லை கிட்ட வந்து நின்றீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்களும் மழுப்புறாங்க, நான் சும்மா தான் வந்து நின்றுட்டு இருந்தோம், போர்லாம் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு உடனே சுகாக்குன்றவன் ஓடி வந்துட்டு, உங்க ஊரை சேர்ந்த காகியான்றவ எங்க ஊர்ல பாதி பார்த்து அழிச்சிட்டா அப்படின்னு உடனே லாட் டெஞ்சியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, காகியா எப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, உடனே நீ வேணா அவன் பனி பண்ண வேணா கேட்டு பாருன்றான் சுகாக்கோ. அந்த பனி பண்ணும் ஆமா காகியா தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறா. போர்லாம் நடக்க கூடாதுன்னா காகியாவை கொன்றுன்றான் அந்த சுகாக்கோ. டெஞ்சி அந்த இடத்த போய் பார்க்க அந்த இடம் ஒரே ரத்தமயமா இருக்கு. அங்க இருக்க சிப்பாய்களும் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க, அதுக்கு டெஞ்சியும் வேற போர்லாம் நிப்பாட்டுனா வேற வழி இல்ல, காகியாவை நம்ம கொண்டு தான் ஆகணும், காகியா கிட்ட ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. காகியாவும் ஈனோ அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த ஈனோன்ற பொண்ணு சொல்றா, நம்ம டெஞ்சி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா அவர் நம்மள மணிக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த சைடுல இருந்து அம்புலாம் வருது. அது எப்படியோ காகியா தடுத்துறாங்க. அந்த அம்பை பார்த்தா அந்த அன்பு லாட் டெஞ்சி அனுப்புன ஆளுங்களோட தான். காகியா இப்ப வேற வழி இல்ல, இப்ப நம்ம உடனடியா டிவைன் கிட்ட போகணும்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. டெஞ்சியோட ஆளுங்களாம் அம்பை வச்சு அட்டாக் பண்றாங்க. காகியா ஒரு சமயம் தடுமாறுறாங்க. அப்பதான் ஈனோன்ற உணர்றா காகியா வயித்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி. ஈனவும் டெஞ்சி இப்ப சொன்னா புரிஞ்சுவாங்க, நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி ஓடுறா. முன்னாடி ஒன்னா டெஞ்சியோட ஆட்கள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த ஒரு பொண்ணு அம்பு விட்டு கொல்லவும் செய்யறானுங்க. அந்த ஐநோன்ற பொண்ணும் கீழே விழுந்து இறந்துமே போறா. இதை பார்த்தா காகியா வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அந்த டிவைன் ட்ரீயை நோக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. காகியா அந்த டிவைன் ட்ரீல கீழே வந்து நிக்க, அந்த டிவைன் ட்ரீல இருந்து அந்த ஒரு பழமுமே மேல இருந்து கீழவும் வர செய்யும். காகியா என்னமோ அந்த ஊருக்கு அந்த ஒரு பழத்தை கொண்டு போகணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய
பாதுகாக்க வேற வழி இல்லாம அந்த ஒரு பழத்தையுமே சாப்பிடுறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த காகியாக்கு அந்த ஒரு பவருமே கிடைக்குது. அப்படியே நிலாவை நோக்கி அப்படியே மேலே போறாங்க. இனிமேட்டு இந்த ஒரு போரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட் சுக்கியோமின்ற ஒரு ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிச்சு அந்த இன்ஃபினிட் சுக்கியோமி உள்ள வெளிச்சத்தினால அங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா கென்ஜூட்ஸ் மூலமா அப்படியே லாக் ஆகுறான்னு கூட வச்சுக்கோங்க. மரத்தோட வேர் அங்க இருக்க எல்லா மக்களுமே அப்படியே சுருட்டி பிடிச்சிக்குது. அந்த டெஞ்சிக்கிட்டையும் காகியா கடைசியா போய் பேசுறாங்க, நம்மளோட குழந்தையும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் காகியா அந்த ஊர் மக்களை என்னென்னலாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்ட் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பார்ட் 2 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.